முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். உலகமே போற்றும் அன்னை சீதா தேவியை ராமபிரானுக்காக அந்த மண்கள மணமகளை பூ போல பாதுகாத்து வளர்த்து வந்த பேறு பெற்ற ஜனகர் வில்லொடிக்கும் நாயகனுக்காக காத்திருக்கும் அந்த புண்ணிய பூமியில் நடந்தேறிய கதைதான் இது. அநீதி நுழைய அஞ்சும் எல்லை கொண்ட மிதிலா நகரத்தில் தர்மத்தை பாதுகாப்பவனாக வாழ்ந்து வந்த ஒரு தவசிதான் ஜனக மகாராஜன். அது வெறும் மண் சார்ந்த தேசம் அல்ல. கற்றறிந்த சான்றோர்களும் பிரம்ம ஞானிகளும் தங்களின் சந்தேகங்களுக்கெல்லாம் விடை தேடி ஓடி வரும் ஒரே இடம் மிதிலை தர்பார்தான். அருமையான அரசாட்சி புரிந்து வந்த ஜனக மகாராஜனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அது ஏன் வந்தது தெரியுமா? அவர் ஒரு கனவு கண்டார். அப்படி என்ன கனவு கண்டார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அவர் உறங்கும் போது பிச்சைக்காரனாக ஆகிவிடுவதாகவும், கண் விழித்தவுடன் மகாராஜாவாக அரண்மனை தர்பாரில் இருப்பதாகவும் ஒரு கனவு தினந்தோறும் அவருக்கு வந்து வாட்டிக்கொண்டே இருந்தது. இதற்காக அவரது சபையில் இருக்கும் அனைத்து ஞானிகளிடமும் கேட்டுவிட்டார். ஆனால் எவரும் ஜனக மகாராஜாவுக்கு மனம் திருப்திப்படும்படியான பதிலை தரவே இல்லை. அதனால் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இனி தண்டோரா போட்டு உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் பண்டிதரும் மிதிலை தர்பாருக்கு வந்து தனது சந்தேகத்தை தீர்க்கலாம். அப்படி தீர்த்துவிட்டால் அவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்டு மிதிலை தர்பாருக்கு பலரும் கூடியிருக்கும் சமயத்தில் ஒருவர் வந்தார். அவர் உடல் அஷ்ட கோணலாக இருந்தது. மிகவும் வளைந்து நெளிந்து கூணலாக இருக்கும் அவர் நிலையில் ஒருவர் தர்பாருக்குள் நுழைந்தார். அதை பார்த்தவுடனேயே தர்பாரில் அமர்ந்திருந்த பண்டிதர்களும் ஞானிகளும் கொல்லென்று சிரித்து விட்டனர். மன்னர் வியப்போடு பார்த்து கொண்டிருக்க வந்த அந்த வளைந்து நெளிந்த நபரோ திரும்பிச் செல்ல எத்தனித்தார். ஆனால் மன்னரோ ஓடி வந்து அவரை வணங்கி, ஐயா வந்தீர்கள், எதுவும் பேசாமல் உடனே செல்கிறீரே, நீங்கள் யார் என்று வினவினார். அதற்கு வந்த அந்த வளைந்து நெளிந்த பண்டிதர் கூறினார், மிதிலை வாழ் பண்டிதர்களும் ஞானிகளும் அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர்கள் என்றுதான் இங்கு வந்தேன். ஆனால் மிதிலை மகாராஜாவோ இங்கு வைத்திருக்கும் அனைவரையும் தோல் வியாபாரிகளாகவும் கசாப்பு கடைக்காரர்களாக வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க எனக்கு இங்கென்ன வேலை என்று கோபமாக சொல்லி திரும்பினார். மிதிலை அரசனோ வாயடைத்து போனான். அங்கிருந்த பண்டிதர்கள் அனைவரும் கோபப்பட்டு வந்த அந்த வளைந்து நெளிந்து கூன் விழுந்த நபரை ஏசினார்கள். மன்னனோ, கோபப்படாதீர்கள், நீங்கள் யார், இங்கு வந்ததன் காரணம் என்ன என்று வினவினான். சொல்கிறேன் மன்னா, அதற்கு முன் இந்த தோல் வியாபாரிகளை எல்லாம் வெளியே போகச் சொல்லுங்கள் என்றார். மீண்டும் மன்னர் கேட்டார் பொறுமையாக, நீங்கள் ஒரு மகரிஷி போல் தோற்றம் கொண்டுள்ளீர்கள். ஆனால் என் சபையில் உள்ள பண்டிதரையும் ஞானிகளையும் இவ்வாறு அவமதிக்கலாமா என்றார். அதற்கு வந்த அந்த வளைந்து நெளிந்து கூன் விழுந்த நபர் கூறினார், நான் எதுவுமே பேசவில்லை. உங்கள் தர்பாருக்குள் உள்ளே நுழைந்த உடனேயே என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார்களே உங்கள் பண்டிதர்களும் ஞானிகளும், அது ஏன்? என் உடல் வளைந்து நெளிந்து கூன் விழுந்திருப்பதைக் கண்டுதானே. அறிஞர்கள் என் உருவத்தை பார்த்தவுடன் சிரித்தார்கள் என்றால், இந்த தோல் எதற்கும் பயன்படாது, இந்த சதை எதற்கும் பயன்படாது என்று என் தோலையும் சதையையும் பார்த்து எடை போடுபவர்கள் இவர்கள். எப்படி இவர்கள் பண்டிதர்களாகவும் ஞானிகளாகவும் இருக்க முடியும் என்று கேட்டார். ஆகவே இவர்கள் வெறும் தோல் வியாபாரிகள்தான், கசாப்பு கடைக்காரர்கள்தான் என்று கோபமுற்று பேசினார். மன்னரோ அனைவரையும் வெளியேறச் சொன்னார். பின்னர் வந்த அவரிடம் பேசினார். இப்போது அந்த வளைந்து நெளிந்து கூன் விழுந்த உடலுக்கு சொந்தக்காரர் பேச ஆரம்பித்தார். என் பெயர் அஷ்டவக்கிரர், நான் உங்கள் கனவுக்கு விடை சொல்ல வந்தேன் என்றார். மன்னரோ, அஷ்டவக்கிரரே, தங்களுக்கு ஏன் இந்த நிலை என்று அவருடைய நிலையை பற்றி கேட்டார். அஷ்டவக்கிரர் கூற ஆரம்பித்தார். ககோளன் என் தந்தை. உங்கள் சபையில் வந்தி என்னும் பண்டிதருடன் வாதத்தில் தோற்று கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டார் அல்லவா, அவரின் புதல்வன்தான் நான். எனது தாயார் என்னை கருவுற்ற சமயத்தில் அவரது மந்திரங்கள் பிழையான உச்சரிப்பை கண்டு என் தந்தை மந்திர ஜபங்கள் சொன்னதை கேட்டு நான் கருவிலேயே இப்படி வளைந்து நெளிந்து போய்விட்டேன்.
அதனால் என் உருவம் அஷ்டவக்கிரமாயிற்று. நான் கற்றுத் தேர்ந்து மகரிஷி பட்டம் பெற்றிருக்கிறேன். இப்போது சொல்கிறேன், உங்கள் கனவின் சந்தேகத்திற்கு விடை என்றார். மிதிலை மன்னன் அப்படியே ஆகட்டும் என்று அஷ்டவக்கிர மகரிஷியே சொல்லுங்கள் என்று அவரை பணிந்தான். இரவில் நீங்கள் கண்ட பிச்சைக்கார கனவும் உண்மையில்லை. பகலில் நீங்கள் நடத்தும் இந்த அரச சாம்ராஜ்யமும் உண்மையில்லை. இரண்டுமே உண்மையில்லை. ஆத்மா ஒன்று மட்டும்தான் மெய் என்று ஜனகனுக்கு விளக்கினார். உறங்குவது ஒரு நிலை, விழித்திருப்பது ஒரு நிலை. இது இரண்டுமே வரும் போகும். ஆனால் ஜீவித்திருப்பது ஆத்மா மட்டும்தான். அது மட்டும்தான் மெய் என்று விளக்கினார். ஜனக மகாராஜாவுக்கு சந்தேகம் தீர்ந்துவிட்டது. அவருக்கு விளங்கிவிட்டது. அஷ்டவக்கிரரை பணிந்தார். உங்களுக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அஷ்டவக்கிரர் கூறினார், கடலில் தொங்கவிடப்பட்டிருக்கும் என் தந்தையை மீட்டுத் தர வேண்டும் என்று கேட்டார். அதன்படியே ஜனக மகாராஜன் தந்தையை மீட்டு கொடுத்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருவர் தோற்றத்தை வைத்து அவரை எடை போடக்கூடாது. அடுத்ததாக, தந்தையின் கடனை தீர்த்து அவரை எப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்தும் மீட்க வேண்டியது மகனின் கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, உலக வாழ்க்கை ஒரு மாயை. அது நம்மை பலவாறாக மயக்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. இறைவன் ஒன்றே, அவரே உண்மை. தவறாக மந்திரங்களை உச்சரித்தாலோ, மந்திரம் சொல்லும்போது தேவையற்ற பேச்சுக்களோ பேசினாலோ இப்படிப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே உச்சரிப்பின் போது மந்திர உச்சரிப்பில் பிழை ஏற்படாமலும் அதற்கு தடங்கள் இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். கருவில் குழந்தை வளரும் போதே நல்ல செயல்களை, நல்ல பேச்சுக்களை நாம் பேச வேண்டும். கருவுற்றிருக்கும் தாய் நல்ல செய்திகளை கேட்டால் அது நல்ல குழந்தைகளாக உருவெடுக்க காரணமாக இருக்கும். தெரிந்து கொள்ளுங்கள். அஷ்டவக்கிரர் ஜனக மகாராஜனுக்கு உபதேசித்து அஷ்டவக்கிர கீதை என்று பெயரிடப்பட்ட புத்தகம் இருக்கிறது. ஆனால் பகவத்கீதைக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. என்ன முக்காலம் அறிவோம் அன்பர்களே, கதை பிடித்திருந்ததா? உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நேரிடையாக குழந்தைகளை செல்போன் வைத்து பார்க்க சொல்ல விரும்பாததால் தான் இதை நான் பெரியோர்களுக்கு சொல்கிறேன். பெரியோர்கள் கேட்டு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது போன்ற நல்ல நீதி கதைகளை. இதுவரை நமது முக்காலம் அறிவோம் காணொளியில் நீங்கள் நண்பர்களாக ஆகவில்லை என்றால் உடனடியாக நண்பராகுங்கள். இதை விரும்புங்கள், பகிருங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். என்றும் அன்புடன் அகத்திய சிவஸ்ரீ TRS ரமணி ஐயர்.